பேசுவதெல்லாம் சமூக நீதி, ஆனால் கொடுப்பது உதயநிதி. அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலாய்த்து பேசியுள்ளார். இல்ல விரிசெல்லாம் எடுத்துக்கணும். ஏன் இப்ப ஆரோக்கியம் திடீர்னு எங்க வந்தது? 3 வருஷமா அப்பனா ஆரோக்கியமா இருந்து இப்ப ஆரோக்கியம் இல்லாம மாறிடுச்சு. அதான் நம்மளோட கேள்வி. ஆக உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தது என்றால் ஏறக்குறைய 3.5 ஆண்டு காலமாக சும்மா இருந்துவிட்டு இப்பொழுது கருத்து சொல்வதிலும், இன்னைக்கு கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவதிலும், இன்னைக்கு நாங்க இல்லைன்னா அவங்க ஆட்சிக்கு வர முடியாது என்று இப்பொழுது சொல்வதிலும் இது அப்பட்டமான ஒரு அரசியல் இருக்கிறது. அவ்வளவுதான். அதிகப்படியான இடங்களை பெறுவதற்காக இருக்கலாம். இது துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கோரிக்கை அவங்க வைக்கல. நான் ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு முன்னாலேயே RK நகர்ல பேசும்போது நான் சொன்னேன், துணை முதலமைச்சர் சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் ஏன் துணை முதலமைச்சராக திருமாவளவன் போன்றவர்களை ஏன் அவர்கள் சிந்திக்க கூடாது என்று நான் ஒரு 3 மாதத்திற்கு முன்னாலே கேட்டிருக்கிறேன். சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசுவதெல்லாம் சமூக நீதி, ஆனால் கொடுப்பது உதயநிதி. அவ்வளவுதான். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.